Hi friends, welcome to Thanam Tech Tamil. இந்த நாங்கள் பார்க்குற ஆன்லைன் மணி மேக்கிங்கில் மிக முக்கியமானபடிய நிறைய நாள் செய்ய முடியாத விஷயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு மிடிக்கணும். இது முக்கியமான ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இது தொடர்ச்சியாக இதை பற்றி வந்துட்டு இருக்கும். தொடர்ச்சியாக இது போடாமல் இதை பற்றி சொல்லாமல் நான் உங்களுக்கு அங்கால ஆன்லைன் மணி மேக்கிங்கில் பெருசாக போகலாது. இப்போ ஒரு சும்மா நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பேசிவிங் கொண்டு வரும். இதுவும் ஃபியூச்சரில் ஒரு பேசிவிங் வரக்கூடிய விஷயம் தான். என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஃபிலியேட் நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோக்கள் நிறைய இதுகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை செய்கிற பாண்டிகள் யோசிப்பீங்க, செய்யலாமா என்ன செய்கிறது அப்படி எந்த செய்கிறத விட்டுருவீங்க. அப்படி தான் நாங்கள் அப்படி தான் பார்த்துட்டு விடுறது. அப்படியே அப்படி இல்லை. அஃபிலியேட் மார்க்கெட் மிகவும் முக்கியமான விஷயம். வேர்ல்ட்லேயே இன்றைக்கு ஃபேமஸாக இருக்கிற விஷயம். நல்ல நிறைய பணம் ஏர்ன் பண்ணுறாங்க, நிறைய மணி ஏர்ன் பண்ணுறாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். பட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அது என்ன? அதாவது இந்த அஃபிலியேட் எடுத்துக்கணும். என்ன அஃபிலியேட் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன சிம்பிளான விஷயம். என்னோட பொருளை நீங்கள் விற்று கொடுக்குறது, அதுக்கு ஒரு கமிஷன் பெறுவாங்க தான் அஃபிலியேட் மார்க்கெட். இப்போ என்னோட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் 50 ரூபான்னு சொன்னால் நீங்கள் விற்று கொடுத்தா உங்களுக்கு அதில் 20 ரூபா வரும். சிம்பிளாக நாங்கள் வழியில் செய்கிற விஷயம் தான். ஒரு பொருளை வேண்டி என்னோட விற்றா நீங்கள் மீதிட்டாரா, நீங்கள் அதுக்கு மீதிட்டே இருக்கீங்க. அந்த பொருளை விற்று கொடுக்குறதுக்கு மீதிட்டே இருக்க போகிறீங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் செய்ய போகிறீங்க. அதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்னொரு வெப்சைட்டில் உள்ள விஷயத்தை நீங்கள் அந்த லிங்க் எடுத்து நீங்கள் ஒரு வெப்சைட்லையோ இல்லை போட்டுனீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பொருளை வேணுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். எப்படி வரும்னு சொன்னால் அந்த கமிஷன் அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேமஸாக உள்ளது வந்து அமேசான் அப்படி நிறைய அஃபிலியேட் சைட்டில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அமேசான்ன்ற பெரிய ஒரு கம்பெனி. அமேசான் தெரியுமில்ல, இருக்குது நிறைய பொருட்கள் அமேசானில் வரணும். இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு அக்கௌண்ட் திறந்து அதில் ஒரு அஃபிலியேட் லிங்க் கொண்டு எடுத்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் தருவாங்க. இமெயில் அட்ரஸை கொடுத்து திறக்கலாம் ஈஸி சிம்பிளாக. அந்த லிங்கை நீங்கள் ஒரு கிளிக் பேங்கோ மற்றது வேறு கொழாவோ அப்படி நிறைய வெப்சைட் இருக்குது. நிறைய ஷேர் ஃபோரம் அப்படி நிறைய வெப்சைட் எல்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டு உங்களோட சோஷியல் மீடியா வெப்சைட்லையோ யூடியூப் சேனல்லையோ எங்கேயா நீங்கள் போட்டு ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை வர கஸ்டமர் கிளிக் பண்ணி அந்த பொருளை வாங்க வேற இருந்தால் உங்களுக்கு அந்த அமேசானில் உள்ள கமிஷன் அந்த இதுக்கு போட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ரை போட்டு வண்டிக்கிறீங்க, அதில் 50% அஃபிலியேட்டிங் கமிஷன் போட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 50% உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் நீங்கள் பேபலோடாவோ மற்ற பேரிங் அக்கௌண்டோடாவோ அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். ஆனால் பொறுமையாக வடிவாக செய்யணும். பேசிவ் இன்கம் நிறைய பேசிவ் இன்கம் வரக்கூடிய நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. இதில் சிம்பிளான விஷயம். இது தெரியாமல் தான் எனக்கு விறங்குற இல்லை. ஆனால் சிம்பிள் வே. நீங்கள் நார்மலாக ஃபேமஸான அஃபிலியேட்டிங்கள் இருக்குது. நார்மலாக நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் அஃபிலியேட் லிங்க் இருக்கும். அது நீங்கள் இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை வண்டி இல்லை பண்ணா நீங்கள் அந்த லிங்கை கொண்டே பேஸ்ட் பண்ணுறான், காப்பி பேஸ்ட் பண்ணுறான். வேலை அந்த லிங்கை கிளிக் பண்ணி வேண்டக்கூடிய இடத்த நீங்கள் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணணும். அதான் உங்களோட வேலை. ஒர்க் கஷ்டப்படாமல் ஒன்றும் இல்லை, ஒரு செலவும் இல்லை. இந்த சேனலில் நோக்கமே உங்களை ஃப்ரீயாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ண வைக்கிறது. ஆக நீங்கள் ஒன்றும் அது டேட்டா தான் முக்கியம். டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் சேர்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன். இந்த காலத்தில் நோக்கமே அஃபிலியேட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு $8,2 பில்லியன் வரைக்கும் ரீச் ஆகும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதில் கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு $5.4 பில்லியன் இருந்தது. 2022ஆம் ஆண்டு $8.2 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கு வந்து இது ரீச் ஆகுது. அவ்வளோத்துக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து மிகவும் ஃபேமஸாக போய் கொண்டிருக்கு. அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மிகவும் ஒரு ஈஸியான மெத்தட். நீங்கள் ரிஸ்க் இல்லை, இந்த கஷ்டம் இல்லை திறக்கிறது, ஃப்ரீயாக தரக்கூடிய விஷயம். ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி இதுக்கு போய் செய்யலாம், என்ன ஈஸியாக செய்யலாம். எப்படி அது லிங்கை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சைடுகள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். நான் இப்போ அறிமுகனோட தான் உங்களை சொல்கிறேன் இந்த இதை பற்றி. ஓகே, அப்போ நார்மலாக எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேறு செய்யணும் பார்ப்போம் இன்றைக்கு இந்த அறிமுக வீடியோவில் பார்ப்போம் இன்ட்ரடக்ஷனில். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை உருவாக்கி ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடுத்து இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டோரில் இருக்குது, ஒரு பிளாக்லேயோ இல்லை சோஷியல் நெட்ஒர்க்லேயே நீங்கள் போடுறீங்க. உங்களை பிளாக்கிங் நீங்கள் எப்படி பிளாக்கர் திறக்கணும்னு போட்டுக்கணும். ஓப்பன் பண்ணி எப்படி பிளாக்கர் வெப்சைட்டு ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறது. உங்களுக்கு ஒன் வெப்சைட் இருக்குது, எல்லாம் சோஷியல் நெட்ஒர்க் ஒன்று இருக்குது, யூடியூப் சேனலோ என்ன இருக்குண்டா நீங்கள் அதில் உங்களை அஃபிலியேட் லிங்க் அமேசான்லேயோ வேறு வெப்சைட்லேயோ நீங்கள் ஒரு அஃபிலியேட் லிங்க் எடுத்து அதில் லிங்க் பண்ணுறீங்க. லிங்க் பண்ணி சொல்லலாம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கன்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் இடத்துல கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இந்த பொருளை வாங்குறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கன்னு நீங்கள் இடத்துல கொடுத்து விடுறீங்க. கஸ்டமர் என்ன செய்கிறாங்க, அட்டாக கொடுக்கலாம், லிங்காக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு விளம்பரமாக கொடுக்கலாம், லிங்காக கொடுக்கலாம். கஸ்டமர் வந்து அட்டை கிளிக் பண்ணுவார், லிங்கை கிளிக் பண்ண நடக்க வேண்டாம். கஸ்டமருக்கு வந்து அந்த ட்ராக்கிங் லிங்கை வச்சுக்கொண்டு நீங்கள் எங்கே அந்த லிங்க் எடுத்தீங்களோ அமேசானில் எடுத்தீங்க உங்கள் அந்த லிங்க் அந்த பேஜுக்கு அவர் போவார். அந்த பேஜில் போய் அந்த பொருளை வண்டிடுவார். ஓகே, அப்போ என்ன கஸ்டமர் என்ன வர அந்த பொருளையோ சர்வீஸாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம் வாங்குவார். அது ஓகே வாங்குவார். வாங்கினா அவருக்கு நேம்
இந்த அஃபிலியேட் நெட்வொர்க் வந்து அதை அந்த விஷயம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவரை பர்ச்சேஸ் மாதிரி அந்த பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயிலாக அவருக்கு அந்த பொருளை அனுப்பிடுவாங்க. அப்போ கஸ்டமருக்கு அந்த பொருள் வந்து போடும். நீங்கள் ஷேர் பண்ண லிங்க்லேருந்து அவர் கிளிக் பண்ணி அந்த பொருளை வேண்டிடுவார். அவர் டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆடுவாங்க. அப்போ அதில் என்ன செய்யணும், உங்களுக்கான கமிஷன் வந்து 50% இல்லை 20%, 5% நீங்கள் அந்த லிங்கில் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கமிஷன் வந்து நீங்கள் அது பேபலோடாவோ நீங்கள் எப்படி அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் பே அவுட் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேறு. இதுதான் சிம்பிளான விஷயம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஏர்ன் பண்ணுறான்னு சொல்லி பெரிய கஷ்டம் இல்லை. சரியா, ட்ரை பண்ணால் எல்லாம் சுகம். கொஞ்சம் பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். திரும்ப ட்ரை பண்ணணும். மற்றது லிங்கை வந்து நீங்கள் அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை சோஷியல் மீடியாவோ இல்லை யூடியூப் சேனல்லையோ இல்லை வேறு வெப்சைட் ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. நான் என்ன அடுத்தபடியெல்லாம் போடுவேன். எப்படி அதை ஷேர் பண்ணுறது, அப்படி லிங்க் பண்ணுறது, எப்படி லிங்க் எடுக்கிறது, அது சிபிஏ லீட் சென்டர் இருக்குது, சிபிஏ லீட் சென்டர் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி லேண்டிங் பேஜ் உருவாக்குறது, எப்படி டிராஃபிக் சென்டர் அவங்கள லிங்கை ட்ராஃபிக் பண்ணுற நான் கொண்டு வராங்க எப்படி லிங்கை கொண்டு போகிறதுக்கான சைட்டுகள் எல்லாம் இருக்குது நிறைய. அப்போ அதை நான் காட்டுடுவேன். பேசிக்காக நீங்கள் இப்போ வாங்க வேண்டிய விஷயம் தான் அஃபிலியேட் மார்க்கெட் என்ன, அஃபிலியேட் சைட்டில் என்ன எடுத்து அடிப்பு. நீங்கள் எக்ஸாம் நார்மலாக அமேசானில் ஒரு அக்கௌண்ட் திறந்து வைங்க. அமேசானில் அஃபிலியேட் லிங்க் அக்கௌண்ட் திறந்து உங்களை இருக்கிற சோஷியல் மீடியாவில் நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க. பிறகு நான் அந்த டிப்ஸில் பே பண்ணி நீங்கள் ஏற்கனவே வெப்சைட்டில் யூடியூப்பில் பார்த்துருந்தா அந்த டிப்ஸையும் வச்சுக்கொண்டு இந்த டிப்ஸையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வச்சுக்கொண்டு. ஓகே, பிடிச்சிருந்தா அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் நிறைய எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நிறைய வரும். நிறைய விடயங்கள் நான் போடுவேன் ஃபியூச்சரில். டோன்ட் வரி, உங்களை ஆன்லைனில் ஏர்ன் பண்ண வைக்கிறா என்னுடைய பர்பஸ். இந்த சேனலில் நோக்கமே அதான். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ நான் இன்னும் க்ரோத் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another good update on online money making. Okay, bye, take care.